பாஜகவை முதலில் நம்ம தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி புண்ணியம் செய்தவர்கள் இவர்கள் தான். பாருங்கள் வீடியோவை. புண்ணியவாதிகளை எப்போதும் நம்ம திரையில் காட்டி கொண்டு தான் இருக்குன்னு நல்லவர்களை பார்ப்போம். 2001ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 21 இடங்களை முதல்ல ஒதுக்குனது இந்த திமுக தான். அந்த தேர்தலில் திமுக கூட்டணி தோத்து போனாலுமே பாஜக 4 இடங்கள்ல வெற்றி பெற்றது. பாஜகவை தமிழக சட்டமன்றத்துக்கு முதல்ல அனுப்பிய பெருமை திமுகவே சாரும். சாதாரண சாரணர் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத அச்சராஜாவை முதல்ல எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தது இந்த திமுக தான். 2002 குஜராத்ல மோடி அரசால நிகழ்த்தப்பட்ட மத படுகொலையில 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்போ மத்திய அமைச்சரவையில் இருந்த திமுக அதை எதிர்த்து எந்த குரலுமே கொடுக்கல. அப்போவும் பாஜகவோட கூட்டணியில இருந்தது திமுக. அவங்களுக்கு 22 எம்பிக்கள் இருந்தாங்க. தங்களை இஸ்லாமியர்களின் பாதுகாவலன், சிறுபான்மை காவலன் அப்படின்னு சொல்லிக்கிற திமுக பாஜகவுக்கு கொடுத்த தங்களோட ஆதரவு விலக்கி இருந்தாலே பாஜகவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்திருக்க முடியும். ஆனா அவங்க அதை எதையுமே செய்யல. இது எல்லாத்துக்கும் மேல RSS என்பது திராவிடர் கழகம் போல ஒரு சமூக நல அமைப்பு தான். அதை திமுக தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு முரசொலியில கட்டுரை எழுதினாரு கருணாநிதி. அது மட்டும் இல்லாம சிறுபான்மை மக்களிடம் பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதற்கு ஈடு கொடுத்துவிட்டு அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களுக்கு உண்டு அப்படின்னு 23/6/1999 முரசொலியில ஒரு கட்டுரை எழுதினாரு கருணாநிதி. இப்படி சொன்னவங்க தான் இன்னைக்கு RSSையும் பாஜகவும் எதிர்க்கிற மாதிரி வேடம் போட்டுட்டு இருக்காங்க. தங்களோட கட்சியிலையும் 90% இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு பாஜக போலவே இந்துத்துவ அரசியலை முன்னெடுத்தது திமுக தான். அது மட்டும் இல்லாம RSS இயக்கத்தை சேர்ந்தவங்களே நெருக்கடியான காலகட்டத்தில் எங்களுக்கு உதவி செஞ்சதே திமுக தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே எந்தவித மறுப்பும் தெரிவிக்கல திமுக. இப்படி மறைமுகமா ஆதரவு தந்து RSS தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டதே இந்த திமுக தான். படுத்தினதே இவங்களை தான். இப்ப யாரை குறை சொல்றது? முதல்ல பாஜகவை கொண்டு வந்ததும் இவங்க தான். பாசிசம் சொல்றதும் இவங்க தான். தீவிரவாதின்னு இஸ்லாமியர்களை சொன்னதும் இவங்க தான். இப்போ இருக்கிற கூட்டம்லாம் தலைவர்கள்லாம் இஸ்லாமிய கூட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறார்களே அவர்களாம் இப்படித்தான் சுயநலவாதிகள். இப்படித்தான் புரிஞ்சு கொள்ளுங்க.